சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ராஜாங்கத்து மேல உள்ள பழி வந்து சரியாயிருச்சு. நீங்க நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு போலீஸ் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போறாங்க. சொன்னதுக்கப்புறம் வீட்ல எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாங்கம் வந்து நெறைய ஃபங்க்ஷன் இன்னைக்கு இருக்கு. அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதியவும் கூடயே கூட்டிட்டு போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் காலேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு. அங்க போயிரலான்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து போறாங்க. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து தமிழ்ச்செல்வி படிக்கிற காலேஜ். அங்க போயிட்டு தமிழ்ச்செல்வி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரவேற்புரை குடுக்குறாங்க. அதில் வந்து ராஜாங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தமிழ்ச்செல்வியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து எதையோ போடுற மாதிரி போட்டு ராஜாங்கத்துக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ராஜாங்கம் வந்து அந்த காலேஜில் வந்து அடுத்த பரீட்சையில் முதல் மதிப்பெண் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அடுத்த வருஷம் ஃபீஸ் வந்து நானே வந்து படிக்கிறதுக்கான எல்லா இதுவுமே நானே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து சொல்லுவார். இதை கேட்டு எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாயிருவாங்க. தமிழ்ச்செல்வியிலேருந்து சேதுபதி வரைக்கும் ராஜாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோன்னே எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிரும். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அந்த சக்தி, அதாவது கேன்டீனில் வேலை பார்க்குற அந்த சக்திங்கிற பையன் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வி கூட ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த பொண்ணை தான் வந்து லவ் பண்ணுவான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பையன் தமிழ்ச்செல்வி தான் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்குவான். வந்து வேற ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு தான் பார்த்தீங்க அப்படின்னா தாமரையோட அம்மாவுக்கு வந்து வேவ் பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து இந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதை போய் அவங்க சேதுபதி கிட்ட காமிப்பாங்க. ஆனாலும் சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா சக்தியை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியறனால இவங்க சொல்கிறத நம்ப மாட்டாங்க. அதனால சேதுபதிக்கு தமிழ்ச்செல்வி மேலே உள்ள நம்பிக்கை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பாசமாக மாறி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.